உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கீர்த்தி சுரேஷின் பாலிவுட் அறிமுகம். கீர்த்தி சுரேஷுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க. இவர் தொடர்ந்து விஜய் படங்கள் மட்டும் நடித்து வருவதால தளபதி ரசிகர்களும் இவருக்கு அதிகமா இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாகி இருக்காரு. இவர் நடிப்புல தெலுங்கில் வந்த மகாநதி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. இப்படம் இவரோட மார்க்கெட்டை உயர்த்தியதுன்னு சொல்லலாம். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைந்ததால தெலுங்கு சினிமா இவரை தலையில தூக்கி தான் கொண்டாடிட்டும் வருது. இந்நிலையில இவர் பாலிவுட்ல அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்தை போனி கபூர் தான் தயாரிக்கிறாங்க. இவர் தென்னிந்தியாவில தல அஜித்தை வச்சு நேர்கொண்ட பார்வை படத்தை தயாரிச்சுட்டு வர்றாரு. இந்த படத்துல அஜய் தேவ்கானுக்கு ஜோடியா இவர் நடிக்கிறாங்க. இப்படம் பிரபல கால்பந்து வீரர் சயீத் அப்துல் ரஹீம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு எடுக்கப்பட இருப்பதாகவும், சயீதாக அஜய் தேவ்கான் நடிக்க அவருக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. 5 நிமிடத்தில் இணையத்தை தெரிவிக்க தளபதி 63 ஸ்பெஷல். தளபதி விஜய் ரசிகர்கள் விஜய் பற்றி ஏதாவது வந்தாலே ட்ரெண்ட் ஆக்கி விடுவாங்க. தற்போது தளபதி 63 படத்தின் மார்ச் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதனை சில நிமிடங்களிலேயே மாஸ் காட்டியிருக்காங்க. தளபதி விஜய் நடித்து வரும் தளபதி 63 படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை பிரபல தொலைக்காட்சியான சன் டிவி கைப்பற்றியிருக்காங்க. இந்த நிறுவனம் தான் சர்க்கார் படத்தையும் தயாரிச்சிருந்தது. பிரம்மாண்ட வெற்றி படங்களான தெரி மற்றும் மெர்சல் படங்களை தொடர்ந்து 3வது முறையா விஜய் அட்லி கூட்டணி இணைந்துள்ளது. இதற்கான எதிர்பார்ப்பு தமிழ் சினிமாவில் உச்சத்தில் தான் இருக்கு. இன்னும் தலைப்பு வைக்கப்படாத இந்த படம் தற்போதைக்கு தளபதி 63 என்று அழைக்கப்பட்டு வருது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமா தயாரிச்சுட்டு வராங்க. தயாரிப்பு குழு படபூஜை வீடியோ மட்டுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருந்தது. அதன் பிறகு டைட்டில் விரைவில் வரும் என படத்தின் தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பத்திய சகோரும் அறிவிச்சிருந்தாங்க. இதுல தளபதி விஜய்க்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. சமீபத்தில் தான் இவரும் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தாரு. அதன் வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்தது. இந்த படத்துல கதிர், விவேக், யோகி பாபு, டேனியல் பாலாஜி, ஆனந்த்ராஜ் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜி.கே. விஷ்ணு ஒளிப்பதிவு செய்ய ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல விளையாட்டு பயிற்சியாளராக நடிக்கிறாரு தளபதி விஜய். இதற்கு ஏற்ற வகையில் தன்னுடைய உடல் அமைப்பையும் மாற்றியிருக்காரு விஜய். இதற்காக கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சிருக்காரு. கடந்த ஜனவரி மாதம் முதல் சென்னையில் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வருது. இந்த படத்துல மிக பிரம்மாண்டமாக ஒரு பாடலையும் வச்சிருக்காங்க. அந்த பாடல்ல விஜயுடன் சேர்ந்து 1000 குழந்தைகள் நடனம் ஆடி இருக்காங்க. விஜயின் அறிமுக பாடலாகவும் இது அமைஞ்சிருக்கு. இந்நிலையில் இந்த படத்துடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை சன் டிவி கைப்பற்றிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான சர்க்கார் படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தது. எனவே அதன் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையையும் சன் டிவியிடம் உள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்த சில நிமிடங்களிலேயே தளபதி ரசிகர்கள் செம மாசாக இணையத்தை தெரிவிக்க விட்டாங்க. இந்த ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னும் டைட்டிலே சொல்லாத நிலையில படத்திற்கு பிரம்மாண்ட வெளியை கொடுத்து வாங்கியிருக்காங்க. தளபதி விஜயின் மார்க்கெட் எந்த அளவிற்கு உச்சத்தில் இருக்கு என்பதை இதனை வச்சு தெரிந்து கொள்ளலாம். படத்துல இருந்து எந்த ஒரு போஸ்டும் வெளியாகல. இந்த முறை எதுவும் கசந்து விடாம இருக்க ஜாக்கிரதையா இருக்காங்க அட்லி. தளபதி 63 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த தீபாவளி தல தீபாவளி என்று விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியில கொண்டாடிட்டு வராங்க. சோ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.